ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான். கெத்துனா போகிற வரவெல்லாம் போட்டு அடிப்பேன். ஐயா செத்தாலும் கெத்து போவாது ஐயா. ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம், கெத்து காட்டும் இளைஞர்கள் அல்லது சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களிடம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அல்லது எதிர்கேள்விகளை கேட்க முனைகிற இன்னொரு தரப்பு. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். நீங்க அந்த தரப்பா தம்பி? அப்படியா? வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். எத்தனா பசங்களோட கும்பலா இருக்கும் போது இணை பிரியாதவர்கள் பசங்களோட கும்பலா இருக்கும்போது நாங்க தான் சார் அங்க நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க தான் பண்ணுவோம், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். இப்ப நீங்க சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க? ஏன்னா நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது, அது ஒரு தெருவில் நான் ஃபோன் பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கோ ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நம்ம தெருவில் லைட் இல்ல, என் ஏரியாவுல விளக்கெரியல மண்ணெண்ணை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது அவங்க வந்து நம்ம மேல ஒரு மரியாதை வருது சார். அந்த நல்ல ஊருக்கு நல்லது செய்யறவங்க சொல்லி வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்கன்னு தெரியல. உடல் ரீதியா வலுவா ரெண்டு பேரும் மோதப்ப நடுவுல வந்து ஒருத்தர் நிறுத்தா அப்படின்னு சொல்லி பேசுறதுனாலே அவர் கொஞ்சம் அப்படி இருக்கணும்ல. மியூசிக் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது வரவங்க போறவங்கலாம் கலாய்ச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கணும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். ஒன்று வந்தா அது யாரோ சண்டை போட்டு இருப்பாங்க, நாங்கள் போய் அங்கே நின்ட்டோன்னா ஏய் அவங்க வந்துட்டாங்கடா ஓரம் போடா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே சார் நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை எத்தனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. எதனால ஃபோன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊரில் நம்ம கெத்தா இருக்கிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்னா ஜபகுமார். சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ண ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட்டு இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார். கம்பெனிலலாம் நிறைய சண்டை செஞ்சு. கம்பெனில அதான் என்ன மாதிரி பிரச்சனை? சூப்பர்வைசரை மிரட்டுறது. ஓ, சூப்பர்வைசரை மிரட்டுறது. ஏண்டா அடிக்கிற போனா போகுது பார்த்தா வாடாங்கற போடாங்கற என்னடா நினைச்சிட்டு இருக்கற? சார் கெத்துன்றதுல ரெண்டு விதம் இருக்கு சார். ஒரு விதம் பார்த்தீங்கன்னா ஊரில் சண்டை நடக்க சொல்ல நம்ம போய் தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு பயந்து சண்டையை நிப்பாட்டுறது அவ்வளோ ஒரு கெத்து. இன்னொரு கெத்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பச்சு ஒரு லெவலில் இருக்க சொல்ல, இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருக்க சொல்ல ஊர் ஜனம் வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்மளால வந்து ஹெல்ப் கேட்பாங்க, அந்த ஹெல்ப்பை நம்ம சால்வ் பண்ணி தரது அது ஒரு கெத்து சார். படிச்சிருக்கியா? ஓகே, நீங்க லாயரா? லாயர் ஆக போகிறேன். எப்போ முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? சண்டை போட்டு வச்சுட்டானுங்க, சரி அதனால போயிட்டு அந்த இடத்துல போய் நான் சண்டை போட்டு நாங்கள் தான் இங்கெல்லாம் சும்மா இதெல்லாம் இது பண்ண கூட சொல்லிட்டு வந்துடுவோம் சார். 8th வரைக்கும் நல்ல பையனாக தான் சார் இருந்தேன், சண்டைலாம் பண்ண மாட்டேன், எல்லார்கிட்டையும் அடி வாங்கி தான் இருப்பேன். 9th போகும்போது அப்போ வந்து ஸ்கூலில் ஒரு சண்டை, அது நடிச்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அது எப்பயுமே ஸ்கூலில் தான் சண்டை தனியாக ஒரு இடம் இருக்கும், பாத்ரூம் சைடு. பாத்ரூமில் போயிட்டு எனக்கும் அவனுக்கும் சண்டை. அப்போ வந்து அடி வாங்கின பையன் அன்றைக்கி தான் அடித்தேனே, ஃபஸ்ட் டைம் அதான் அடிக்கிறது 8th 9th தான். அப்போ வந்து எல்லாருமே ஒரு பெருமையாக அஷ்டான்ப்பா இந்த பையனே மாட அஷ்டான். சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடித்தேன். அப்பா அடிச்சிங்களா? அப்பாவை தான் அடித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. இல்ல இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? அவரு நம்ம பசங்க இதெல்லாம் வலிக்கூடாதுல, நம்ம கெத்து குறைஞ்சதுல நம்ம நேம் இருக்கிறனால பசங்க கொடுத்துட்டோம். நாளைக்கு யார் வச்சது ஜபகுமாரே? இமோஷனல் டேமேஜ். யாரை பார்த்து உங்களுக்கு ஒரு நம்மளும் இவர் மாதிரி வரணும்பா? சரி எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா அப்போலாம் பயங்கரமாக இருந்தார். அதான் அவர் பார்த்து தான், அவர் சொன்னால் தெரியும்
குமார் பையன் வரான். என் பேர் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டுக்கிறியா? சார் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா என் அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க நீ தனியா அடிபட்டு சாப்பிடுற. இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுற்றினே இருப்பார் ஏரியாவுலையே, வேலையாக போகாம கெத்தா. வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சு எப்படி எவர் பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவார், போயிட்டு என்ன பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார் அவர் பாட்டுன்னு. அதனால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறீங்க கடைசியில. மோசமான விஷயம் நான் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் மறந்துடுவேன் உடனே. அப்படியா? இருக்கிறவங்க கெத்தா இருக்காங்க, அதை ஒத்துக்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்தா அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா இருக்கிறவங்க கெத்தா இருக்காங்க, இறந்தவங்க அவங்க ஃபேமிலில. ஆஹா, ஐயா செத்தாலும் கெத்து போவாது ஐயா. கெத்து கெத்துன்னு பேசுறாங்களே. நான் 2001 கோயமேட்டில் என் பேர் ராமமூர்த்தி, என் KR மூர்த்தினா ஒரு கெத்து. கெத்துனா போற வரவெல்லாம் போட்டு அடிப்பேன். அந்த கட்டத்துல திருந்துனீங்க? எனக்கு வந்து ஊர்ல யாருமே பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. நோ மேரேஜ். மெயின் விஷயம், மொதல் விஷயம் பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிறாரு. தம்பி ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே.